உலகத்தில் சுமார் 2700 பில்லியனர்கள் இருக்கிறாங்க. அவங்கள 26% பேர் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. 26%னா 724 பேர். உலக மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. இதில் நம்மளும் ஒரு ஆளாக வரணும்னு நினைக்கிறது பெரிய கனவாக இருக்கலாம், ஆனால் நினச்சா இதுவும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாரு அமெரிக்காவின் கிராண்ட் கார்டோன். 1958ல் அமெரிக்காவின் லூசியானாவில் இருக்கிற லேக் சார்லஸ் அப்படிங்கிற இடத்துல கர்டிஸ் மற்றும் கான்செட்டா தம்பதியரின் 5 குழந்தைகளில் 4ஆவதாக பிறந்தார். கிராண்ட் கார்டோன் ஒரு வேர்ல்டு வைடு பிஸ்னஸ்மேன், பப்ளிக் ஸ்பீக்கர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் கார்டோன் கேபிட்டல். இவர் நியூயார்க் டைம்ஸின் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர். இவர் எழுதின நூல்கள் என்னென்னா யூ ஆர் நாட் ஃபர்ஸ்ட், யூ ஆர் லாஸ்ட், அதே போல் 10x ரூல். இவர் எழுதின செல் ஆர் சோல்டு அப்படிங்கிற ஒரு புக்கு ஆக்சியம் அவார்டு வின் பண்ணியிருக்கு. இவர் தன்னோட முதல் $1 மில்லியன் 30 வயசில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வெற்றிகரமான விற்பனை ஆலோசனை நிறுவனத்தை உருவாக்குறாரு. அப்பத்துலேருந்து அவரோட செல்வம் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குது. இவரோட தற்போதைய நெட்வொர்த் வேல்யூ என்னென்னா சுமார் $600 மில்லியன். இவரோட ரியல் எஸ்டேட் முதலீட்டு நிறுவனம் $4 பில்லியன் மதிப்பில் ரியல் எஸ்டேட்டை நிர்வகிக்குது. உலகத்தில் இருக்க பணக்கார ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸில் இவரும் ஒருத்தர். இவர் எப்படி பில்லியனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஸ்டெப் சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் சேல்ஸ். இவர் பரிந்துரைக்கும் முதல் படிகளில் ஒன்று, விற்பனையில் மாஸ்டர் ஆக வேண்டும். அது நல்லதாகவும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதாகவும் இருக்க வேண்டும். நேர்மறையான அணுகுமுறையை வளர்ப்பது மற்றும் வெற்றி மற்றும் நிராகரிப்பு ரெண்டுக்கும் தயாராக இருப்பது போன்ற பல வழிகள் இதில் உள்ளன. விற்பனையை உயிருடன் வைத்திருக்கவும் ஒப்பந்தத்தை முடிக்க உங்களுக்கு உதவும் வாய்ப்புகளை பின்தொடர்வதும் இதன் பொருள். இவர் கார்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு பிஸ்னஸ் ட்ரைனிங் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காரு. இது விற்பனை கலை உட்பட ஒரு லாபகரமான வணிகத்தை உருவாக்குவதற்கு தேவையான பல அத்தியாவசிய திறன்களை கற்றுக்கொள்ள உதவும். அடுத்த 2nd பாயிண்ட், ரீஇன்வெஸ்ட் ஆல் சர்ப்ளஸ் இன்கம். இந்த ஸ்டெப்பில் ஒவ்வொரு மாதமும் உங்கள் உபரி பணத்தை முதலீடு செய்வதும் பின்னர் மறுமுதலீடு செய்வதும் அடங்கும். தேவையான செலவுகளை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் கார்டோனின் ஆலோசனை என்னவென்றால் கூடுதல் பணத்தை எடுத்து உங்களோட பிஸ்னஸ் அல்லது பிற முதலீட்டு வாங்கலுக்கு செலுத்த சொல்கிறாரு. கார்டோன் முன்னுரிமை கொடுக்கும் விஷயங்களில் ஒன்று பணத்தை சேமிப்பதை விட வருமானத்தை அதிகரிப்பது. இவரோட வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகிள் ஒன்று வெளியிட்டிருக்காரு, ஹவு டு பிகம் எ மில்லியனர். இதில் உங்கள் வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கலாம். இருந்தாலும் இது ஒரே ராத்திரியில் நடக்கிற விஷயம் கிடையாது. பொறுமையும் மற்றும் விடாமுயற்சியும் இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறார். 3rd, கொலாபரேட் அண்ட் பில்ட் பார்ட்னர்ஷிப்ஸ். ஒரு குறிப்பிட்ட செல்வத்தை உருவாக்குறதுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நமக்கு தேவை. இந்த மாதிரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கண்டுபிடிச்சி வேலை செய்ய கற்றுக்கணும். யாருமே தனி ஒரு ஆளாக நின்று பில்லியனர் ஆனது கிடையாது. அதனால் நல்ல ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் நம்மகிட்ட இருக்கணும். அப்புறம் இவர் ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அதனால தான் ஏற்கனவே இருக்க ஒரு நல்ல பிராண்டோட நம்ம கொலாபரேட் ஆகி அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்யும்போது நம்ம பிராண்டோட நம்பகத்தன்மையை நம்ம பெறலாம். நம்ம பிராண்டையும் இன்னும் பெருசாக வளர்த்துக்கலாம். 4th, இன்வெஸ்ட் ஹெவிலி இன் ரியல் எஸ்டேட் அசெட்ஸ். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு பேசிவ் இன்கம். இது நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண யூஸ் ஆகும். இதனால் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிஸ்க்கை குறைக்கலாம். இருந்தாலும் கார்டோன் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பிஸ்னஸ்லேருந்து அதிகமான இன்கம் வந்தால் மட்டும்தான் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். 5th, பில்ட் ஏ பிராண்டு. இதில் பல கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம இருக்கணும். அவங்களுக்கு சேவை செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட பிராண்டை உருவாக்குறதுக்கும் உங்களோட நோக்கத்தை பகிர்ந்து கொள்றதுக்கும் உங்கள் கதையை சொல்கிறதுக்கும் வெவ்வேறு வகையான சோஷியல் மீடியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இவர் ஒரு ஆர்டிக்கிளில் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க நபர்கள் தங்கள் நிறுவனத்தின் பெயரை காட்டிலும் அவர்களின் தனிப்பட்ட பிராண்ட் மற்றும் பெயரால் மட்டுமே எவ்வளவு பெரியதாக அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் 6th பாயிண்ட், யூஸ் டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். இதில் என்ன சொல்கிறாருன்னா வெற்றிகரமான நபர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஒரு விஷயம் என்னென்னா அவர்களின் கவனம், ஒழுக்கம் மற்றும் தோல்வியடைந்து மீண்டும் எழுவதற்கான விருப்பம். இவர் ஒழுங்கீனம் மற்றும் கவன சிதறல்களை அகற்றிவிட்டு இறுதியில் அதிக மதிப்பை உருவாக்கக்கூடிய கடினமான விஷயங்களில் கவனம் செலுத்த நமக்கு பரிந்துரைக்கிறார். இதை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் நமது பணிகள் எளிதாக முடிவடையும். இது வளமான வாழ்க்கை முறைக்கும் வழிவகுக்கும். அடுத்து 7th, ரீஇமேஜின் யுவர் செல்ஃப். உங்களை மீண்டும் மீண்டும் கற்பனை செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் பணக்காரர் ஆவதற்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு அதிகாரம் பெற்றவராக உணரலாம். அத்துடன் உங்கள் செல்வத்தை வளர்த்து கொள்ளும் போது உங்களையும் நீங்கள் அறிந்ததையும் நீங்கள் மறுவரையை செய்யலாம். நீங்கள் இதில் இருக்கும்போதே உங்களுக்கான உயர் இலக்குகளை அமைக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளவும் உங்களை நீங்களே மேம்படுத்தவும் வேண்டும். அடுத்து 8th, ஃபாலோ த மணி நாட் ஜட்ஜ் டு யுவர் பேஷன். எல்லாத்துக்குமே அவங்களோட பேஷன் மேலே தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். இருந்தாலும் நம்ம பில்லியனர் ஆகணும்னா பணத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் ஃபாலோ த மணி அப்படிங்கிற ஆர்டிக்கலில் செல்வத்தை வளர்ப்பதற்கும் அதை பராமரிப்பதற்கும் வெவ்வேறு முறைகளை பற்றி எடுத்துரைக்கிறாரு. இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பட்ஜெட்டில் அதிகமான இடத்தை நீங்கள் திறக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை முறைக்கு மிகவும் மலிவு விலையில் எங்கேயாவது சென்று வர வேண்டும்.
இது அதிக லாபகரமான வேலைவாய்ப்பு அல்லது உங்கள் வணிகத்திற்கு அதிக வரி சலுகைகளுடன் எங்காவது சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிளில் செல்வத்தை கொண்டு வரும் விஷயங்களை நேசிக்க கற்றுக்கொள்வது. அவைகள் முதலில் உங்களுக்கு ஆர்வமாக இல்லாவிட்டாலும் நீண்ட காலத்திற்கு அவைகள் உங்களுக்கு உதவ முடியும். 9th பாயிண்ட், ஹாவ் பிக் தாட்ஸ் அண்ட் கோல்ஸ். அடுத்ததா, உங்கள் இலக்குகள் மற்றும் அவற்றை நிறைவேற்றுவதற்கான வழிகளை பற்றி பெரிதாக சிந்திக்க வேண்டும். இவரோட கூற்றுப்படி உலகத்தில் இருக்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாமே சிறுசாக நினைப்பதன் மூலம் தங்கள் தொடக்கத்தை பெறவில்லை, அவர்கள் அதை பெரிதாக நினைத்து பெற்றனர். இதோட நடுத்தர வர்க்கத்தினர் தங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை சராசரியாகவும் யதார்த்தமாகவும் நினைப்பதாகவும் கூறுகிறார். கோடீஸ்வரர் ஆக விரும்புவோருக்கு பெரிய எண்ணங்களும் திட்டங்களும் தேவை அப்படின்னு சொல்றாரு. 10th, கோ ஆல் இன். கடைசி ஸ்டெப்ல ஒரு விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அதை வெற்றிகரமான மற்றும் லாபகரமானதாக மாற்ற வேண்டும். நீங்கள் அதை செய்தவுடன் அடுத்த இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வணிகத்தை உருவாக்குவது, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்வது போன்றவற்றில் நீங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். இவர் சொன்ன இந்த 10 ஸ்டெப்பில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் பில்லியனர் ஆகலாம்.